இந்த 2 நாட்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த 2 நாட்கள் உங்களோடும் உங்களுடைய சபையோடும் அருமையான மூத்த தேவனுடைய ஊழியரோடும் உங்களுடைய போதகரோடும் இருந்தது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். பிரைஸ் காட். நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் அருமையான தேவனுடைய தாசனுடைய ஊழியத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். காலை செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருந்தாரா? ஆமென். அந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று. ஆமென். நேற்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை உங்களிடத்திலே இந்த நாளில் பேசும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. நேற்றைய தினம் மாலை நேரத்திலே ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து உங்களிடத்திலே சில காரியங்களை குறித்து பேசியிருந்தேன். நாம் யாவரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். தேவன் நம்மை நடத்துவார் அப்படிங்கிற அந்த தலைப்புல நேற்றைய தினம் மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்றால் 2 முக்கியமான காரணிகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதை சொல்ல முடியுமா? என்ன 2 முக்கியமான காரணிகள்? சத்தமா சொல்லுங்க. உண்மையான ஆராதனை, மற்றொன்று உண்மையான உபவாசம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்திலும் தேவன் நம்மை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து 5 விதமான தலைப்புகளோடு உங்களிடத்திலே தொடர்ந்து பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். பிரைஸ் காட். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாவருமாய் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12 அதனுடைய 7வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சரி. கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால், அவருடைய புத்திரராக, அப்படின்னா அவருடைய மகனாக மகளாக நடத்துவார். பிரைஸ் காட். ஆங்கில வேதாகமத்தில் வித் சன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவேதான் ரோமர் 8:15 ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:15 நாம் எடுத்து வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப அவருடைய சொந்த பிள்ளை என்பதற்கு இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அத்தாட்சியை அவரே கொடுத்திருக்கிறார். என்ன அத்தாட்சினா, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக்கு போன்ற பரிசுத்தவான்களாகட்டும், மோசே போன்ற நபர்களாகட்டும், எல்லா ஆண்டவரை எப்படி கூப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் எல்லாம் வாசிச்சிருக்கோம்ல, எல்லாம் எப்படி கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க சொல்லுங்க. ஏதோ ஒவ்வொரு கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேவனே அப்படின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டாங்க, எஜமானனே அப்படின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம்
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட உரிமை தெரியுமா? டைரக்டா ஆண்டவரை அப்பா சொல்லுங்க, எப்படி அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அந்த பெரிய கிஃப்டை ஆண்டவராகிய இயேசு அவருடைய சொந்த ரத்தத்தினால நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அதனாலதான் இங்கு பவுல் சொல்கிறார், அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியில். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பயந்தார்கள், ஆண்டவருக்கு பயந்தார்கள், பயந்து தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆகவே இந்த நாட்களில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவல்ல, பயத்தை காட்டிலும் உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. அந்த உரிமையின் அடிப்படையிலே அவரை எப்படி நம்ம அழைக்கலாம்? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அத்தனை அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு கூட பேசுவதற்கும் ஆண்டவரோடு கூட பழகுவதற்கும் அவரிடத்தில் அமருவதற்கும் யாரும் எவரும் நமக்கு தடையே சொல்ல முடியாது. நம்ம எந்த நேரத்தில் நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசலாம். ஆமென். நான் எந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேனோ அந்த நேரத்தில் அவர் எனக்கு பதில் அளிப்பார். ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட உரிமையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருக்கலாம், அநேக தெய்வங்கள் இருக்கலாம், அது அவர்களுடைய காரியம். அவர்கள்லாம் அவங்களுடைய தெய்வத்தை எப்படி கூப்பிடுவாங்களோ இல்லையோ தெரியல. ஆனா என்னுடைய தெய்வத்தை, என்னுடைய ஆண்டவரை நான் கூப்பிடுவேன், நீரே என் தகப்பன் என்று. ஆமென் என்று சொல்லுங்க. நீரே என்னுடைய கர்த்தர் என்று நான் அவரை அழைப்பேன். அந்த உரிமை எனக்கு இருக்கிறபடினால அவர் என்னை நடத்துவார். அவருடைய பிள்ளையாக என்னை அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். சரி, இப்ப அவர் நம்மை நடத்துகிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதனால நமக்கு என்னப்பா பெனிஃபிட்? இதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் யாரோடு கூட, சத்தமா சொல்லுங்க, யாரோடு கூட, இன்னும் சத்தமா சொல்லுங்க, யாரோடு கூட, அவரோடு கூட, இயேசுவோடு கூட உட்காரும்படி அருள் செய்கிறாராமா. அப்ப நீங்களும் நானும் சாதாரண பிளேஸ்ல போய் உட்கார மாட்டோம். ஆமென் என்று சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கீழே உட்கார்ந்துருக்கலாம், அல்லது இந்த உலகத்தின் வேலைகளிலே நீங்கள் ஒரு மூலையில இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களிலே ஒரு யாருமே கண்டிடாத, யாரும் உங்களை கண்டுகொள்ளாத இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய சமூகத்தில் என் தேவன் உங்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்னையும் உங்களையும் உட்கார வைக்கிறாராமா. எங்க நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளை. ஆகவே அவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. ஊழியக்காரனா யாரு? ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழுகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க நான் இருக்கிறேன். அதனாலதான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம். ஆமென். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம். அந்த வாழ்வு எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். இயேசு கிறிஸ்து மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. என்னாலும் நீங்களும் நானும் எங்க உட்காந்துட்டு இருப்போம்? சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு இருப்போம். அப்புறம்
எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருப்போம். இன்னைக்கு அந்த சூழல்லாம் மாற்றி நம்மளை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? அவருடைய சமூகத்தில். ஆமென் என்று சொல்லுங்க. அவர் வாசம் செய்யக்கூடிய இடத்துல, அவர் பிரசன்னமாய் எழுந்தருளக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சு இன்றைக்கு நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அல்லது நாம் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் அவரை போல நல்ல தகப்பன் இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில் இந்த உரிமையை ஆண்டவர் இப்பேற்பட்ட ஸ்தானத்தில் நமக்கு கொடுத்தாலும் கூட இங்கு ஒரு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 15 அதனுடைய 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதற்கு தகப்பனே, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். வாசிங்கம்மா. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. மீண்டும் சொல்லுங்க, இந்த வார்த்தை சேர்ந்து சொல்லலாம். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? விரிவாக சொல்லலாம். ஆண்டவருக்குரியதெல்லாம் அல்லது இயேசு கிறிஸ்துவின் உடையது எல்லாம். சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசுவுக்குரியதெல்லாம் என்னுடையது, இயேசுவுக்குள்ளது எல்லாம் என்னுடையது. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, பூமி அதனுடைய நிறைவும், சத்தமா சொல்லுங்க, பூமி அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான அத்தனை சோர்ஸையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியை சுதந்தரிப்பதற்குண்டான எல்லா விதமான மேன்மையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மோசே சொல்லுகிறது போல 70 வருட வாழ்க்கை, 80 வருட வாழ்க்கை சாதாரணமெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஆமென் என்று சொல்லுங்க. இந்த 70 வருட வாழ்க்கையில, 80 வருட வாழ்க்கையில எனக்காக ஆண்டவர் என்னென்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் சுதந்தரிக்க வேண்டும், என்னுடைய சந்ததிகளும் சுதந்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அவர்களுடைய சந்ததிகளும் சுதந்தரிக்க வேண்டும். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்குதா? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. ஆமென் என்று சொல்லுங்க. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். ஆமென் என்று சொல்லுங்க. பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு. இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு தேவையான சகல மேன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வந்து ஆராதிக்கிறது, அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிறது, இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறதா. இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிற தி பெஸ்டிலும் பெஸ்ட், அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை எப்படி நடத்துவார் என்றால் புத்திரராக நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் நீங்க. அற்புதமா நடத்துவாரு, ஆச்சரியமா நடத்துவாரு. 50 ஆண்டு காலம் நடத்திட்டாரா? இனி அடுத்த 50 ஆண்டு காலம் கர்த்தருடைய வருகை தாமதித்தா பாருங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குன்னா, நீங்களே விசுவாசத்தோடு கரங்களை தட்டுறீங்க. ஆச்சரியமாய், அற்புதமாய், வல்லமையாய், ஒவ்வொரு நாளும் மகிமையாய் இருக்க போகிறது உங்கள் சபைக்கு. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். இரண்டாவது காரியமாக கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு தொடர்ந்து வாசிங்கம்மா. ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறவனை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்றால் வெளிச்சத்திலே நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார் என்றால், இங்கிலீஷ் பைபிள்ல ஐ ஆம் லைட் ஆஃப் வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வெளிச்சத்தின் வார்த்தையில் நடத்துவார். அந்த வசனத்தினுடைய இங்கிலீஷ் பைபிளுடைய இதே வசனத்தினுடைய கடைசி பகுதி நீங்க வாசிங்க அப்படின்னா லைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் வாழ்க்கையின் வெளிச்சத்தில் நடத்துவார். சொல்லுங்க, வெளிச்சத்தின் வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வெளிச்சத்தின் வார்த்தை, வாழ்க்கையின் வெளிச்சம்.
எப்படிங்க? இந்த வெளிச்சத்தின் வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது என் வாழ்க்கை பிரைட்டா மாறிடுது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பிரைஸ் காட். இந்த முகத்திற்கு என்ன வேணாலும் போடலாம். இந்த முகத்திற்கு சொல்லுங்க என்ன வேணாலும் போடலாம். அது நமக்கு பிரைட்டை கொடுக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், இந்த வேத வசனம் என் இருதயத்துக்குள்ள போகும்போது என் முகமெல்லாம் மாறிடும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ கருப்பா இருந்தாலும், கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி கருப்பானவர்களை எப்படி அழகாய் மாற்றுகிறார். ஆமென். ஆகவே வெள்ளையா இருக்கிறவங்க நீங்க அழகா இல்லை நான் சொல்ல வரல. நீங்க அழகா இருக்கிறதுனால தான் உங்களை பத்தி ஆண்டவர் எதுவுமே சொல்லல. ஆனா கருப்பா இருக்கவங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அவர்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, நீ கருப்பா இருந்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. இனி அந்த காம்படிஷன்லாம் இருக்கக்கூடாது. இவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, இவங்க கருப்பு. ஏன்னா நானே கருப்பு தான். ஆனா இந்த வெளிச்சத்தின் வார்த்தை எனக்குள்ளாய் வந்த பிற்பாடு இந்த கருப்புக்கு உண்டான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு பாருங்க. நான் கருப்பா இருந்தாலும் வெளிச்சத்துல தான் இருக்கிறேன். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நான் கருப்பா இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்னை நடத்துகிறது. பிரைஸ் காட். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூரியனுக்கு கருப்போ வெள்ளையோ பச்சையோ எல்லாரும் மேலும் அது காலையில அனுச்சிர உதிக்கும். ஆமென் சொல்லுங்க. வெளியில போனா சூரிய ஒளி அத்தனை பேர் மேலையும் விழும். அதுதான் தேவன். தேவனுடைய கிருபை என்பது அவரை நோக்கி பார்க்கக்கூடிய அத்தனை பேர் மேலும் கிடைக்குங்க. பிரைஸ் காட். அந்த ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்றால் வெளிச்சத்திலே நடத்துகிறார். அந்த வெளிச்சத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சமாகிய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும் பொழுது, என்னுடைய சிந்தையில இருக்கும் பொழுது, என்னுடைய நினைவுகளில் இருக்கும் பொழுது, இருள் என்பது என் வாழ்க்கையில எப்பொழுதும் வராது. இருள் என்றால் அதற்கு டெஃபினிஷன் என்னன்னா பாவம். இருள் நம்ம நினைக்கிறோம், இருள்னா இந்த 6 மணி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? இருட்ட. இந்த இருள் இருள்னா பைபிள் சொல்லுகிற இருள் என்னன்னா பாவம். இந்த பாவம் என்கிற இருள் நம்ம எப்பொழுதும் விழுங்க பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஆனால் அதற்கு நேரடியாக எதிர்த்து நிற்கக்கூடிய தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ளாக இருக்கிறதான வேளையில இந்த இருள் என்னை நெருங்காது. அல்லது இருள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதே எனக்கு தெரியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் வாழும் பொழுது உலக காரியங்கள் அவர்களுக்கு கசக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் அவர்களுக்கு பகையாக தோன்றும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிரடையாய் தோன்றும். அல்லது அவர்கள் அதை வெறுப்பார்கள். பிரைஸ் காட். பரிசுத்தவான்கள் என்று ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. ஏன் பரிசுத்தவான்கள் என்று பேர் வந்துச்சு? அவர்கள் எதுல நடக்கிறாங்க அப்படின்னா வெளிச்சத்துல நடக்கிறாங்க. அவர்களுக்கு இருள் பிடிக்காது. இருள்னா பாவம் பிடிக்காது. பாவத்தை சார்ந்த எந்த சம்பவங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் 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 இயேசு பரிசுத்த ஆவியானவர், இது மாத்திரம் தான் தெரியும். அப்பேற்பட்ட அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. பரலோகத்தில் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சொந்த கதை சோக கதை பேசுறோமா? அங்க போய் என்ன பண்ண போறோம்? அங்க ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னா, அங்க சூரியன் தன் வெளிச்சத்தை கொடுக்காது, சந்திரன் தன் ஒளியை கொடுக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். எப்படிப்பட்ட வெளிச்சம்? இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய வெளிச்சம் மங்கிரும் அல்லது அழிந்து போயிடும். ஆனா பரலோகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை தருகிறவர் இயேசு. அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய வெளிச்சத்திலே தான் நம்ம நடக்க போகிறோம். அந்த வெளிச்சத்துல இருள் வருகிறதே கிடையாது. ஆகவே தான் அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்காகவே இந்த பூமியில இந்த வேத வசனம் என்கிற இந்த வெளிச்சத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் பரலோகத்திலும் இருக்கும். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, வானமும் பூமி ஒளிந்து போகும், தேவனுடைய வெளிச்சம் என்கிற இந்த வார்த்தை ஒளிந்தே போகாது. இதே வெளிச்சம் என்கிற வார்த்தை இந்த பூமியில இருக்கும். பரலோகம் போனாலும் இந்த வார்த்தை என்கிற வெளிச்சம் இருக்கும். அந்த வார்த்தைக்கு டெஃபினிஷன் என்னன்னா, வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். வார்த்தை என்பது கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு வெளிச்சமா இருக்கும் போது இருள் நம்முடைய வாழ்க்கையில அண்டிக் கொள்ளுகிறதே கிடையாது. ஆமென். பிரைஸ் காட்.
ஆகவேதான் ஏசாயா 60வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் 1 முதல் 3 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். நல்லா கவனிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு யார் வருவார்கள்? ஜாதிகளும். யார் வருவா? ஜாதிகளும். வெளிச்சம்னா என்ன டெஃபினிஷன்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைனா அதுக்கு என்ன டெஃபினிஷன்? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாய் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது யார் என்னை நோக்கி வருவா? சத்தமா சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு யார் வெளிச்சம்? என் வெளிச்சம் யாரு? இயேசு. அப்ப எனக்குள்ளாய் இயேசு இருக்கிறார். நான் வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஆகவே நான் வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை நோக்கி யார் வருவார்கள்? ஜாதிகளை வருவார்கள். ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வெளிச்சமாகிய வார்த்தை, வெளிச்சமாகிய தேவனுடைய மகிமை நமக்குள்ளாக இருக்கிறதுனால, சபையில இருக்கிறதுனால கர்த்தர் சபைக்கு யாரை கொண்டு வர போகிறார் தெரியுமா? ஜாதிகளை கொண்டு வர போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். யாரை கர்த்தர் கொண்டு வருவார் சபைக்கு? ஜாதிகள். உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அந்த ஜாதிகள் உலகத்தில் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், வரக்கூடிய காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட ஜாதிகள் சபையை நோக்கி வரக்கூடிய நாட்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு சபையிலும் தேவனை ஆராதிக்கக்கூடிய உண்மையான சபைகளிலே ஜாதிகள் சபை நோக்கி வருவார்கள். ஜாதிகள் நம்மை நோக்கி வருவார்கள். அடுத்து பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு யார் வருவார்களாமா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். பிரைஸ் காட். உன்னை தேடி யார் வருவா? ராஜாக்கள் வருவார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் மாத்திரமல்ல, ஞானமுள்ளவர் மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால ராஜாக்கள் வருவார்கள். அப்ப சபைக்கு யார் யார் வரணும்? யார் வரணும்? நம்ம என்ன கேட்கிறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவர். அது கேட்கணும், கேட்காமல இருக்கக்கூடாது. ஏன்னா அதான் பிதாவினுடைய சித்தம். அதோட நின்று விடக்கூடாது. பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், நல்லது. அதோட நின்று விடக்கூடாது. கம்பீரமா, ஆண்டவரே தேசத்தின் ராஜாக்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆமென் என்று சொல்லுங்க. ஜாதிகள் எங்களுடைய ஆலயத்திற்கு வரணும். இடம் கொள்ளாமல் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி நிரப்புவார்? நம்மை கொண்டா கர்த்தர் நிரப்பணும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தில் உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை வரக்கூடிய காலங்களிலே நான் சபையிலே நிற்கக்கூட இடமில்லாத அளவிற்கு ஜாதிகள் இந்த சபையில வந்து நிரம்பி இருக்கணும். நாங்க ஊழியம் பண்ணணும் ஆண்டவர் அவர்களுக்கு. நான் வரலாற்றினால் பரவாயில்ல பிரதர், நீங்க மேல போய் உட்காருங்க, கீழே பால்கனியில போய் உட்காருங்க, சைட்ல போய் உட்காருங்க, நீங்க சொல்லணும், ஊழியம் பண்ணணும், ஆமென் என்று சொல்லுங்க. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு அற்புதமான ஊழியம். இது நடக்கணும் அப்படின்னா யார் உள்ள வரணும்? யார் உள்ள வரணும் சொல்லுங்க? ஜாதிகள் உள்ள வரணும், ராஜாக்கள் உள்ளே வரணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம். அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு. நல்ல கவனிங்க, எந்த ராஜஸ்திரி?
சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த இதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். என்ன கவனிக்க அப்படின்னா, பொறுமையா வாசிங்க. மிகுந்த பரிவாரத்தோடும், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால் அவள் சாலமோனிடத்தில் வந்தபொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். இப்ப நல்ல கவனிங்க, சாலமோனுக்கு 2 லைஃப் இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு லைஃப், தேவன் கொடுத்த அற்புதமான ஒரு வாழ்க்கை. 2வது வாழ்க்கையை அவரே தேர்ந்தெடுத்தார். அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம இப்ப போக வேண்டாம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மட்டும் நம்ம நிற்போம். இப்ப பாருங்க, சாலமோன் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, போக்கும் வரவும் அறியாத சிறு பையனா இருக்கிறேன், ஏராளத்தினால் இருக்கிற இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு யாரால கூட, ஆகவே இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். என்ன இருதயத்தை கேட்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயம்? அப்ப நமக்கு என்ன இருதயம் வேணும்? ஞானம் வேணும். இந்த ஞானத்தை குறித்து நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். ஞானத்திற்கு டெஃபினிஷன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்திற்கு டெஃபினிஷன் என்ன? இயேசு கிறிஸ்து. வேதத்துல ஞானம் அப்படின்னு எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினைச்சு அதை வாசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை சாலமோன் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, ஏராளத்தினால் இருக்கிற இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாய் மாறிடுச்சு. ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்னா, நீ இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நீங்க கேட்காம நீ என்னத்தை கேட்கிற? ஞானமுள்ள இருதயத்தை கேட்டாய். இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வையில உகந்த விண்ணப்பமா இருந்தது. என்ன விண்ணப்பம்? விண்ணப்பம் பண்ணும்போது உகந்த விண்ணப்பத்தை ஸ்பெஷலா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்போது ஆண்டவரே அது வேணும் இது வேணும் அப்படி வேணும், உகந்த விண்ணப்பம் எது இல்லையோ அதை தேடி பிடிச்சு கேட்கணும். பிரைஸ் காட். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லுங்க. சபையில எது இல்லையோ அதை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட இருக்கிறதற்காக நன்றி சொல்லணும், இல்லாதவைகளை ஆண்டவரிடத்துல. அப்ப பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் இல்லாததை கேட்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? இலவசமாய் கொடுப்பார், அள்ளி அள்ளி கொடுப்பார். சரி, அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். ஆண்டவருக்கு பயமே உண்டாகட்டும். பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உகந்த விண்ணப்பமாக இருந்தபடினாலே. பிரதர், அடுத்த வசனத்தை எடுங்க, அடுத்த வசனத்தை எடுங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு கேட்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இப்ப ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த வெளிச்சம் என்கிற ஞானம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த பிற்பாடு இந்த உதிக்கிற இந்த ஞானம் என்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு யாரு வரா? சத்தமா சொல்லுங்க, ராஜஸ்ரீ வரா. இதுதான் தேவனுடைய வெளிச்சத்தினுடைய அர்த்தம். தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய இருதயத்திற்குள் போகும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டா, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். இந்த சின்ன இருதயத்திற்குள் அவருடைய வார்த்தை இருக்கிறபடினாலே இப்பேற்பட்ட ஞானம் இவர்களுக்கு எங்கு வந்தது? பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாருங்க. பேசும் பொழுது யூதர்கள் சொல்றாங்க, இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவன் மீன் பிடித்தவன், இவன் எப்படி இப்படி பேசுறான், இவனுக்கு எப்படி இப்படி ஞானம் வந்தது? அதே பேதுரு 2 நிருபத்தை எழுதி வச்சிருக்கிறார். மீன் பிடிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா மாறிடுச்சு. ஆனா அந்த காலகட்டத்திலாம் மீன் பிடிக்கிறவங்க பக்கத்துல போகவே முடியாது.
தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே மீன் கவலை தான் அடிக்கும். அவர்கள் அதிலே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலனாக மாற்றி சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், நீ சபையை கட்டுவாய். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 5000 பேரு, அடுத்து இடம் கொள்ளாமல் போக வரைக்கும் சபையில ஆளு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சீசர்களுடைய தொகை. இந்த பேதுரு பண்ண ஊழியம் சாதாரண ஊழியமே கிடையாது, அசாதாரணமான ஒரு ஊழியம். பவுலை போல கல்வி அறிவு பெற்றவர் அல்ல, கல்வி அறிவு பெறாதவர், ஒரு முரடர், பயங்கரமான முரட்டு சுபாவம் உடையவர். அப்படிப்பட்டவரை கொண்டு 2 நிருபங்களை எழுதி கர்த்தர் தம்முடைய நாமம் மகிமைக்கென்று இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு மனுஷனுக்குள் தேவன் வைக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் யார் வருவா? ராஜாக்கள் வருவார்கள். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த சாலமோனின் இருதயத்திலே இருந்த ஞானத்தை, ஞானம் என்கிற வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும்படி, அந்த வெளிச்சத்தை பார்க்கும்படி ராஜஸ்திரி எப்படி வரா? 2வது வசனம் எடுங்க. சபைக்கு எப்படி வரணும்? ஆமா, காலையில பாஸ் சொன்னாரு, இந்த தங்கம் வைரம் இதெல்லாம் குறித்து சொன்னாரு. ஆமா, நான் ஓப்பனாவே சொல்றேன், சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? காணிக்கை எப்படி கொண்டு வரணும்? காணிக்கை பெட்டியில காசும் தசமமா மட்டும் போட்டா பத்தாது, எதை போடணும் சொல்லுங்க. ஏன் கூச்சமா இருக்குது? ஏன்னா பைபிள் சொல்கிறது பொண்ணு வெளி யாருடையது? யாருடையது? நீங்க நம்ம இதுக்கே எப்படி யோசிக்கிறோம்? தங்க வீதியில நம்மளை நடக்க வைக்கிறாரு. பிரைஸ் காட் சொல்லுங்க. என்ன வீதியில? சாலமோன் நாட்களிலே தங்கம் என்பது ஒரு பெரிய பொருட்டாகவே எண்ணப்படலையா. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இப்ப ராஜஸ்திரீ ஒரு தேவ மனுஷனை பார்ப்பதற்கு எப்படி வரா பாருங்க. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுந்தியான பொன்னையும் ரத்தினங்களையும் பாருங்க, எல்லாமே காஸ்ட்லியா தான் கொண்டு வரா. வெளிச்சம் நமக்குள்ளாக இருந்தா சர்ச்சுக்குள்ள காஸ்ட்லியான பொருள்கள்லாம் வரும். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்குள்ளாக இருந்தா சர்ச்சினுடைய தேவைகள் அசால்ட்டா சந்திக்கப்பட்டுரும். வேத வசனம் நமக்குள்ளாக இருந்தா நம்முடைய தேவைகள் எளிதாக சந்திக்கப்பட்டுரும். ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, நீதிமான் அப்பத்திற்கும் அலைந்து திரிகிறதே கிடையாது. நீதிமான் அப்பத்திற்கு அவன் பிள்ளைகள் ஒரு நாள் அலைந்து திரிகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த நீதிமானுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நமக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு சபைக்குள்ளாக, சபையினுடைய மக்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு குறைவே வராது. அதனால பைபிள் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பிரைஸ் காட். இனிமேல் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இல்லைன்னே சொல்லக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. கர்த்தர் தருவார்னு சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். எங்க அங்கிளுக்கு, மூத்த பாஸ்டருக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது வீட்டில் யாரும். அந்த வார்த்தையை கேட்டாவே அவர் கொஞ்சம் கோபம் அடைந்துடுவார். இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் கொடுப்பார், வரும் அப்படின்னு சொல்லணும், அது வந்துடும். நம்ம எப்ப பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த பல்லவிலாம் இன்னையோட முடிச்சுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஏன்னா வெளிச்சம் இருக்கும்போது எது நம்மளை தேடி வருது? எது தேடி வருது? பொண்ணு தேடி வருது, ரத்தனம் தேடி வருது. இவைகளெல்லாம் சாலமோனின் இடத்துல அவள் கொண்டு வந்து கடைசியில நீங்க பாருங்க, இதே அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாபின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மைய கிஃப்ட இந்த சேபாவின் ராஜஸ்திரீ
சாலமோனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இது சாலமோன் கேட்டு வாங்கல, சாலமோனுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருந்தது. ஆமென் என்று சொல்லுங்க. அந்த வெளிச்சத்திற்கு பெயர் தான் ஞானம், அந்த வெளிச்சத்திற்கு பெயர் தான் தேவனுடைய வார்த்தை, அந்த வெளிச்சத்திற்கு பெயர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கும் பொழுது அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது என்று சொன்னால் அது என்னுடையதாய் மாறுகிறது. தகப்பனுடையது என்று சொன்னால் அது என்னுடையதாய் மாறுகிறது. தேவன் வேத வார்த்தை என்கிற ஆகாரத்தை மாத்திரம் கொடுத்து நம்மை போஷிப்பவர் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அத்தனை மேன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்க சபையினுடைய கேம்பஸை பார்த்தீங்களா? சின்ன கேம்பஸா பெரிய கேம்பஸா? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நாங்க போயிடுவோம், நீங்க தான் சொல்லணும். சின்ன கேம்பஸா பெரிய கேம்பஸா? நான் சொல்றேன் சின்ன கேம்பஸ். சரி, இந்த சின்ன கேம்பஸ்ல இடங்கள் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா? சொல்லுங்க. கம்மியா தான் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ இந்த கம்மியா இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வரணும்? நடந்து வரணுமா, பஸ்ல வரணுமா, பைக்ல வரணுமா, எப்படி வரணும் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? பைக்ல வரணும். சரி, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. அடுத்து பஸ்ல வரணும். பாத்தீங்களா, விவரமா இருக்கிறாங்க. எங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவு பெரிய கேம்பஸ் இருக்கு. இந்த கேம்பஸ்ல ஒவ்வொரு காரை நெருக்கி 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 வச்சா குறைஞ்சபட்சம் இந்த லெஃப்ட் சைட்ல நான் இப்ப நிக்கிறேன், அதனால லெஃப்ட் சைடு சொல்றேன். இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு 25-30 காரு, ரைட் சைட்ல ஒரு 25-30 காரு. ஆமே, சர்ச்சுக்கு அப்படி வரணும். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம், வெளிச்சம் என்கிற இயேசு நமக்குள்ளாக இருக்கிறதுனால. பாருங்க, காலையில் ஒரு சாட்சி ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க வீட்டுக்கு. பாஸ்டர் என்ன சொன்னாங்க? சரி, ஜெபம் பண்ணிட்டீங்க, வீடு வந்துருச்சு, வீடு மட்டும் இருந்தா போதுமா, என்ன வேணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கார்ல போவாங்க, பெரிய பெரிய ஆளு பாரு. அவன் பென்சில போறான், இவன் BMW போறான், அவன் மாருதி சுசுகில போறான். நான் எப்படி போறேன்? கர்த்தருக்கே மகிமை உண்டாகலாம் சொல்லவே கூடாது. அவனே BMW போகும்போது, அவனே உலக வேலையை செய்கிற, அவனே கார்ல போகும்போது என் எஜமான ஆராதிக்க போகிறேன் என் குடும்பத்தோட. அப்ப நான் எப்படி போகணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமே. 50 ஆண்டு போயிடுச்சு. அடுத்த 50 ஆண்டுல ஒவ்வொரு விசுவாசிகளும் குடும்பமாக சபைக்கு எப்படி வரணும் தெரியுமா? கார்ல வரணும். பிரைஸ் காட். கர்த்தர் சொன்ன அதை செய்வார். காரணம், இந்த வெளிச்சம் என்கிற ஞானம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறதுனால கார மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்துருவா. ஆகவேதான் இந்த வெளிச்சம் நமக்கு தேவை. பிரைஸ் காட். உங்க பாஸ்டர்ட்ட வந்து நான் வீடு கட்டுற பாஸ்டர் சொல்லி பாருங்க, வீடெல்லாம் கட்டக்கூடாது, தப்பு அப்படின்னா சொல்லுவாரு. அப்பா, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. கார் வாங்கிட்ட பாஸ்டர், ஐயோ கார்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா சொல்லுவாரு. ஆஹா, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. இதே ஆலயத்திற்கு 15 வருடங்களுக்கு முன்பதாக இந்த மகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில வந்தாள். ஆனால் இன்றைக்கு அவளுக்கு வீடு இருக்கிறது, அந்த மகனுக்கு குடும்பம் இருக்கிறது, அந்த மகனுக்கு ஒரு கார் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி உங்களுடைய மேய்ப்பன் தான் உங்களுக்காக சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார். அதுதான் உண்மையான மேய்ப்பன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதற்கு அடையாளம் தான் பாருங்க, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை. கார் வாங்கிறோம்ப்பா, அந்த பிரதர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு மாத்திரம் காரு வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் காரு வரணும். பிரைஸ் காட். அவருக்கு காரு கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு காரு கொடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் காரை கொடுத்துருவார். பிரைஸ் காட். ஒரு காலத்துல பாருங்க, நான்லாம் 90s கிட்ஸு. அப்பெல்லாம் அந்த காலத்துல இந்த சின்ன பையனா இருக்கும்போது வாடகை சைக்கிள், அப்போ வந்து இந்த கால் சைஸ் சைக்கிள் இருக்கு, அரை சைஸ் சைக்கிள் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு சைஸ் சைக்கிள் இருக்கு. ஒரு சைஸ் சைக்கிள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, கால் சைஸ் சைக்கிள்னா எவ்வளோ இருக்கும். அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கு 50 பைசா ஒரு மணி நேரத்துக்கு வாடகை கொடுக்கணும். எத்தனை பைசா? 50 பைசா. அதை கூட வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வேலையை பண்ணி காசு எடுத்துகிட்டு போய் அந்த 50 பைசாவை கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிள், அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு 10 பேர் எனக்கு முன்னாடி நிற்பான்.
சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படி அவன் 10வது ஆளாக வரும்போது அந்த சைக்கிளை வாங்கி, அது பெடலும் போட தெரியுது, ஓட்டம் தெரியாது. ஏன்னா சைக்கிள் ஓனர் பார்த்துருவான்னு என்ன பண்ணுறது, எல்லாம் ஓட்ட தெரிஞ்ச மாதிரியே தள்ளிட்டு போய், நான் மலை பிரதேசத்தில் பிறந்தவன். எங்கள் அம்மா அங்கே வால்பாறையில் அவங்க அங்கே மருத்துவமனையில் அவர்கள் பணியாற்றுறதுனால நாங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ பாருங்கள், அங்கே அப்படி தான் அந்த ஓனர், அவர் பேர் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, சுலைமான் அவர் பேர். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அப்போ அவர் பார்த்துருவார்ன்ட்டு நான் என்ன பண்ணிடுறது, சைக்கிளை அந்த தேயிலை காட்டு வழி அங்கேயே தள்ளிட்டு போயிட்டு, ஓட்டம் தெரியாது ஒன்றும் தெரியாது, நல்லா அந்த மேடு இறக்குன்னு சொல்லுவாங்க, ஏற்ற இறக்குன்னு சொல்லுவாங்க, ஏற்றத்தில் தள்ளிட்டு போகிறது, இறக்கத்தில் 2 காலை விரிச்சு வச்சுட்டு சைக்கிள் இப்படி போகிறது, அப்படி ஓட்டி பழகின சைக்கிள். ஆனால் சொந்த சைக்கிள் கிடையாது, சொந்த வாகனம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த எனக்கு பாருங்க, ஆண்டவர் முதலாவது கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தையை கொடுத்தார். ஆமாம், அவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை வாசிக்கும்படியான கிருபையை தந்தார். அதற்கப்புறம் ஊழிய அழைப்ப என் மேலே ஆண்டவர் வச்சார். அதற்கப்புறம் வேதாகம் கல்லூரி போனேன். அதற்கப்புறம் அது ஒரு சாட்சி, பெரிய சாட்சி. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய காலங்களிலே மீண்டும் தேவன் உங்கள் மத்தியில் கொண்டு வருவார்னா அந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, தேவன் ஆச்சரியமாய் நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் 2 வீலரை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு வாகனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஊழியத்தை தேசங்களிலே செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னார். இது என்னால் உண்டானதல்ல, அவருடைய ஈவு. அவருடைய ஈவு வெளிச்சமாகிய வார்த்தை என்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தபடினாலே இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் நான் போறேன். அதனாலதான் பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். எப்படி அவர் நடத்துறார் பாருங்க, அவர் நடத்தி கொண்டு போகிறார், நம்ம பின்னாடி போறோம். இதுல மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென் என்று சொல்லுங்க. சாலமோனுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட வெளிச்சத்தை கொடுத்து ராஜஸ்திரீ அவனை வணங்கும்படி, அவனுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செய்வார் என்றார். அதே ஞானமாகிய கிறிஸ்து அன்றைக்கு சாலமோன் நாட்களில் வெளியில தான் இருந்தாரு. இன்றைக்கு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், சத்திய ஆவியானவராய் சத்தியத்திலே நிறைந்தவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? நமக்குள்ளாய். அப்ப எந்த அளவு நம்மளுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இனி உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசிக்கணும், வேத வசனம் பிரகாசிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போது அற்புதம் நடக்கணும். அடுத்த கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் இந்த இடமெல்லாம் அங்கே அப்படியே கேப்பா இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் வெளிச்சம் என்கிற அந்த வார்த்தை, வெளிச்சம் என்கிற அந்த சத்தியம் உள்ள இருக்கிறதுனால அநேகர் வரணும். ஆமென் என்று சொல்லுங்க. பிரைஸ் காட். நிறைய பேர் நினைக்கலாம், முதல்ல ரோட்டுக்கு முன்னாடி சபை இருந்தது, இப்போ கொஞ்சம் உள்ள தள்ளி சபை இருக்குது அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல இந்த ரோடு முழுவதும் காரா நிற்கும், இந்த ரோடு முழுவதும் பைக்கா நிற்கும். ஷோ நடத்துவதற்காக அல்ல, கர்த்தரை துதிப்பதற்காக. பிரைஸ் காட். இவ்வளவு பெரிய ஆலயத்தில் ஒரு ஆராதனை இருந்தா போதாது, 5 ஆராதனை நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? இந்த ஆராதனை, ஒரே ஆராதனையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய அனுபவமே இருக்கக்கூடாது. ஒரு ஆராதனை முடியணும், அடுத்த ஆராதனைக்கு ஆட்கள் உள்ள வரணும், அடுத்த ஆராதனை முடியணும், அடுத்த ஆராதனைக்கு மக்கள் உள்ள வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா அது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக மாறிடணும். ஆமென். கன்வென்ஷன் டே அப்படின்னா சபை கொண்டாடக்கூடிய நாட்களாக மாறிடணும். நான் நினைக்கிறேன் இந்த 50வது வருடம் மாத்திரம் கொண்டாடக்கூடாது, 51 கொண்டாடணும், 52 கொண்டாடணும். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் காட். 60 கொண்டாடணும். உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணும். ஆமென் என்று சொல்லுங்க. உங்களுடைய திருமண நாளையும் கொண்டாடணும், உங்களுடைய வாழ்க்கையும் கொண்டாடணும். உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க ஆண்டவரை கொண்டாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் காட். இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட மாற்றத்தை செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது குறிப்பு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 48வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
15 மற்றும் 16 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. போதுமா. அடுத்து மூன்றாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால் தகப்பனாக இருந்து நம்மை ஆதரித்து நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. 2008 நான் வேதாகம கல்லூரி கொடைக்கானல்ல படிக்கும் பொழுது நான் அன்பாய் நேசித்த என்னுடைய தகப்பன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். வாழ்க்கையை இருளான ஒரு சூழ்நிலை. அதற்கு பிற்பாடுதான் இப்பேற்பட்ட உயர்வுகள். அவர் இருக்கும்போது கூட எனக்கு இப்பேற்பட்ட உயர்வுகள் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியல. இல்ல, அவர் மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் என்கிற சூழ்நிலையில அதற்கப்புறம் வேதாகம கல்லூரியை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஊழிய பயிற்சிகளை அநேக பெரிய பெரிய ஊழியர்கள்ட்ட தான் இருந்து ஊழியத்தினுடைய அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இறுதியாக என்னுடைய மாமனார் இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து என்னை 11 வருட காலம் பொள்ளாச்சி சைன்ல வச்சு என்னை கர்த்தர் உருவாக்கினார். பிரைஸ் காட். எப்படி ஆதரித்தார் என்று சொன்னார். தகப்பன் இல்லாத எனக்கு அவர் தகப்பனாக இருந்தார். கர்த்தர் தகப்பனாக இருந்தார். என்னுடைய மாமனாரை கர்த்தர் எனக்கு தகப்பனாக மாற்றி தந்தார். எங்க மாமனாரை குறித்து சபை மக்களும் தெரிந்தவர்கள் எப்படி தெரியுமா கேட்பாங்க, உங்க டாடி என்ன பண்றாருன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு தெரியாது அவர் என் மாமனாரன்னு சொல்லி. அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா அவர் என்னுடைய தகப்பனாகத்தான் பார்க்கறாங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து அவர் வழி நடத்தி ஆதரித்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் சொல்லுங்க என்ன கருத்தினாலே, நீதியின் வலது கருத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. நன்மைகள் பல செய்த நல்லவன் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடு. பலிபீடம் கட்டு எழுந்து விட்டேன், அதுதானே தகப்பட்டு. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே நன்றி. போகும் இடமெல்லாம் கூடவே இருந்து காத்துக் கொள்வேன் என்று. போகும் இடமெல்லாம் கூடவே இருந்து காத்துக் கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட அனுபவமாயிருந்து. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன். அப்பா தகப்பனே நன்றி.
ஃபாதர் பெர்க்மன்ஸ், நீங்க அவரை குறித்து அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேங்க்யூ அப்பா, பிரைஸ் காட். கடந்த வருடத்துல அங்க ஜெபத்தோட்ட போய் அவரிடத்துல நேரடியாக சென்று ஜெபித்து பிளஸ்ஸிங் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். சொல்லுகிற வார்த்தை எல்லாம் தேங்க்யூ அப்பா தான், பிரைஸ் காட். அதனாலதான் இத்தனை வயசானாலும் கர்த்தர் அவரை பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். இந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். காரணம் அவர் அதை உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த தேவன் நம்மை ஆதரித்து நடத்துகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எப்படி நடத்துகிறாராமா? ஆதரித்து நடத்துகிறார். அவர் ஆதரித்து நடத்தினா பாருங்க, எந்த தீமையும் நம்முடைய வாழ்க்கையில வராது. அதனாலதான் சொல்றார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர். எல்லா தீமை, என்னென்ன தீமை பாருங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 38 42வது வசனம் வரை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் கடந்து வந்த பாதைகளை குறித்து சொல்கிறார். பாருங்க, தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய வீட்டில யாக்கோபு 20 வருஷம் வேலை செய்றார். எத்தனை வருஷம்? 10 முறை சம்பளத்தை மாற்றினாரு. நேற்று ஆராதனை நம்ம கேட்டோம். என்னுடைய மனைவி சொன்னாங்க, பார்த்தீங்கன்னா ஏமாற்றம், திருமண வாழ்வில் ஏமாற்றம், தொழிலில் ஏமாற்றம், குடும்ப எல்லா விதத்திலும் ஏமாற்றம். கடைசியில் தேவனால் நடத்தப்பட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்திற்கு வரும் பொழுதும் அங்கு ஒரு பெரிய ஏமாற்றம் நடக்கக்கூடிய சூழல் வந்தபோதும் கர்த்தர் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து, கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றி அற்புதமாய் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். அந்த அனுபவத்தை குறித்து தான் இங்கு இந்த ஆதியாகமம் 48வது அதிகாரம் 16வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. பிரைஸ் காட். ஆதரித்து வந்த தேவன். அதே போல நீங்க தொடர்ந்து 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது அங்கு 2 பேரை கர்த்தர் ஆதரிக்கிறார். யார் ஆதரிக்கிறார் அப்படின்னா, ஒன்று எலியா, மற்றொன்று சாரிபாத் விதவை. யார் ஆதரிக்கிறாருங்க? விதவை ஆதரிக்கிறாரு. தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய ஊழியக்காரனை ஆதரிக்கிறார். இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னா, பஞ்ச காலம். என்ன காலம்? ஹல்லேலூயா. என்ன காலம்? பஞ்ச காலம். ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. தேசத்துல தண்ணி இல்லை, வறட்சி, எந்த இடத்திலும் பயிர் நிலங்கள் இல்லை, வளங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் முதலாவது எலியாவுக்குள்ளாக வந்தது. ஆமென் என்று சொல்லுங்க. நீ இங்க இருக்காத, நீ நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு எலியாவை கர்த்தர் சொல்றார். அந்த இடம் தான் சாரிபாத். அங்க நீ போ, அங்க ஒரு விதவை இருப்பா, அவள் உன்னை பராமரித்து நடத்துவதற்காக நான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த கான்செப்ட் பார்த்தாவே நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அங்க போகும்போது அந்த விதவையை பார்க்கும்போது அவளுடைய கடைசி நேரம் அது. அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் வேஸ்ட் பண்ணாம அதை சாப்பிட்டு என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். அப்படின்னா அந்த மாவுக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளேயும் ஏதோ பாய்சன் கூட வச்சிருக்கலாம். பைபிள் சொல்லலை, நான் வாசிக்கும் போது அப்படி புரிஞ்சேன். இது அதை தெளிவாக அந்த இடத்துல நீங்கள், எனக்கு நேரம் இல்லாதனால அந்த வசனத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போக முடியல. நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. என்னிடத்தில் இருக்கிறது ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெயும். அதை சமைப்பதற்கு எத்தனை விறகு பொறுக்கிறா? 2 விறகு. எத்தனை விறகு? 2 விறகு. இதை பொறுக்கி நான் என்ன பண்றேன், போய் அதை சமைச்சு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போறோம். அப்ப சாப்பிட்டு சரி செத்து போறோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் என்ன சொல்ற, சாப்பிட்டு செத்து போறோம். அப்ப இந்த சாப்பிட்டு செத்து போறோம் அப்படின்னா அப்ப சாப்பாட்டுல இவர் என்னமோ என்ன பண்ண போறா, வைக்க போறான்னு தான் அர்த்தம். சரி, ரைட்டு, அது அப்படி சொல்லலை. நம்ம ஒரு சின்ன அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம். சரி, அந்த சூழ்நிலையில கர்த்தர் யாரை அனுப்புறாரு? தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. தேவ மனுஷனை அனுப்பி பாருங்க, அந்த விதவையை போஷிக்கிறார். அந்த விதவையினுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் என்ன பண்ணல, குறைவு படவே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய்க்கு டெஃபினிஷன் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம். ஆமென்.
அந்த உணவுக்கு பெயர் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? வார்த்தை. வார்த்தையும் அபிஷேகமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில குறைவே வராது. குறைவும் வராது, நம்முடைய ஃபேமிலியிலையும் நம்முடைய வீட்லையும் குறைவு வராது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அதான் ஆதரித்து நடத்துகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்துட்டார். அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம இடத்துல கொடுத்துட்டாரு. வல்லமை யார் இடத்துல கர்த்தர் கொடுத்துட்டாரு? நம்ம இடத்துல கொடுத்துட்டாரு. கிருபையை யார் இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக நம்மிடத்திலே எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இவைகளை நமக்குள்ளாக வச்சுட்டு நம்ம சொல்றது என்ன? சூப்பரா சொன்னீங்க, சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லை, அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி வாழ்ந்தா என்ன, அப்புறம் போனா என்ன. நல்லா எடுத்து கொடுக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரைஸ் அப்படி எடுத்து கொடுங்க. வாழ்ந்தா என்ன, போன இந்த உலகத்தில் வாழ்ந்து. ஏன் அப்படின்னா ஒண்ணுமே நமக்கு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அடிக்கடி ஆண்டவர் கோபப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் நிமித்தம் தேவன் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார். முதலாவது இதுல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அதை நான் குறிப்பெடுக்கல, ஆண்டவர் உள்ள வைக்கிறதுனால அதை நான் சொல்றேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இடத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை மோசேயின் இடத்திலே கொண்டு வரும் பொழுதும் அல்லது மோசேயின் இடத்துல தேவன் ஒப்பு கொடுக்கும் பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் ஜனங்கள் அப்படிங்கிறார். வாசிக்கிறீங்களா? ஃபுல்லா அந்த ஹிஸ்டாரிக்கலை வாசிங்க. என் ஜனங்கள்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டே வருவார். அதற்கப்புறம் திருப்பி ஆண்டவர் இப்படி சொல்லுவாரு, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் அப்படி பாரு. என்ன ஜனங்கள் பாரு? என் ஜனங்கள். அது எப்படி இருக்குது? உன் ஜனங்கள் அது எப்படி இருக்குது? ஏன் என் ஜனங்கள், ஏன் உன் ஜனங்கள் ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம்? ஏன் என் அப்படிங்கிறது ஏன் உன் அப்படின்னு மாறிச்சு? புலம்பரம். என்னது? பழைய காரியம். ஆண்டவர் அற்புதமா அவர்கள் நடத்திட்டு இருக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். இவன் கேட்கறது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் எல்லாம் சாப்பிட்டோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டோம். எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும். எங்க இருந்தா நல்லா இருக்கும்? அங்க எதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்? புல்லு, பூண்டு, அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்கிறது என்னது? காடை கொடுக்கிறாரு. வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார். காடையை எப்படி சாப்பிட்டான்னா வாய் வழியா சாப்பிட்டு மூக்கு வழியா வருது. இப்படியே ஆத்திரம் பிடிச்சி சாப்பிடணும். ஏன் அதை வச்சுட்டு அடுத்த நேரத்துக்கு கேட்ட ஆண்டவர் கொடுத்துருவாரு. கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது. சாப்பிட்டு கடைசியில் அசிடிட்டி அப்படிங்கிறது, ஜீரணமாகலை அப்படிங்கிறது. அது சரி விடுங்க, அது வேற ஒரு கான்செப்ட். இப்படியே ஆண்டவர் அற்புதமா நடத்தி வந்துட்டு கடைசியில் அவங்க சொல்றது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு, நாங்க எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும். உடனே மோசையை பார்த்து, எங்களை அங்கிருந்து என்னை சாகடிக்க வாங்கி கொண்டு வந்தேன். அடிக்கடி கேட்பாங்க, எது? கறி கிடைக்கலன்னு, சாப்பிட்றதுக்கு கறி கிடைக்கலன்னு. நான் எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும், நீ இங்க கொண்டு வந்துட்ட. பட்டினியாய் கிடந்து இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போவதற்காக எங்களை அழைத்து கொண்டு வந்தேன். மேல என்ன இருக்குது? தலைக்கு மேல இரவுல என்ன இருக்குது? அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் அவர்களை பாதுகாக்க தேவ சேனைகள் அங்க இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய சமூகம் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. கரங்களை ஓட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இவைகள் எல்லாம் இருந்தும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பழைய பல்லவியை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் பாடவே கூடாது. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அதனாலதான் தேவன் தெளிவா சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, ஆதரித்து வந்த தேவனை விட்டுட்டு பழைய அனுபவத்திற்கு நேராய் அவர்கள் சென்றனால, பழைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்தது.
ஆனால் இந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் தேவன் தம்முடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை அனுப்பி, தம்முடைய வார்த்தையாகிய வல்லமை அனுப்பி, தம்முடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை எலியாவின் நிமித்தம் அனுப்பி எலியாவையும் போஷிக்கிறார், அந்த சாரிபாத் விதவையும் போஷிக்கிறார். அவன் வீட்டாரும் இவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படி நடத்துவார். அடுத்து சீக்கிரமாய் நான் சொல்லுகிறேன். 4வது குறிப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் எப்படி நடத்துவார் என்றால் அவருடைய பலத்தினாலே நடத்துவார். யாத்திராகமம் 15:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது மக்களை தம் பலத்தினாலே நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நடத்தினார்? அவருடைய பலத்தினாலே. அந்த பலனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே நம்மை நடத்தும் பொழுது, நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவருடைய பலத்தினாலே நம்மை நடத்தும் பொழுது சத்துருக்களுக்கு திகில் பிடிக்கும். யாத்திராகமம் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது சத்துருக்கள் கலங்குவார்கள். அடுத்து நீங்க அதே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுக்கம் பிடிக்கும். அடுத்து அவர்கள் யாவரும் கரைந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 16வது மாத்திரம் எடுத்து வாசிங்க. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். கர்த்தர் நடத்தும் பொழுது சத்துருக்கள் எதிராக வருவதே கிடையாது. கர்த்தர் அவர்களை கல்லை போல மாற்றிடுவார். பிரைஸ் காட். காரணம், இந்த மகிமையின் தேவன் என்னை நடத்துகிறார். யாருடைய பலத்தினாலே? அவருடைய பலத்தினால். அதனாலதான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உன்னை அனுப்புனா சாதாரணமா கர்த்தர் அனுப்ப மாட்டார். அவருடைய வல்லமைகளை கொடுப்பார், அவருடைய வரங்களை கொடுப்பார், அவருடைய கிருபைகளை கொடுப்பார். அவருடைய புயத்தின் பலத்தினாலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவன் யார்? ஒருவர் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக சங்கீதம் 32:8 கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால், நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார். ஏசாயா 43:19-20 அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆதியாகமம் 21:17-21 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் நடத்தினால் வனாந்தரங்கள் கூட செழிப்பாய் மாறும் என்று நம்ம பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாவருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 48:14. பிரைஸ் காட். சங்கீதம் 48:14 யாவரும் எடுத்துக்கொள்வோம். நல்ல சத்தமா முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். Praise God. இதுவரை ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இனி அவர் எப்படி நடத்துவார் என்றால், வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த ஊழியத்தை கர்த்தர் மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இறுதி வரை நடத்துவார். அப்படி என்றால் அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட சபை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மகிமை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபை எல்லாம் இந்த சபையில நம்மை கொண்டு நமக்காக இருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பித்தவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீர் யெகோவாயிரே
பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. சொல்லுங்க, இதுவரை நடத்தினீ, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. கரங்களை உயர்த்தி, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. யெகோவா, யெகோவா ஈரே, என் தேவையாவும் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் சந்திப்பீ. நாம் யாவரும் நேரம் உட்கார்வோம்.